போகி கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பழைய பொருட்கள் மற்றும் டயர், பிளாஸ்டிக் பொருட்கள் எரிக்கப்பட்டதால் இன்று அதிகாலை பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்து நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பொங்கலை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் உற்சாகத்துடன் போகி பண்டிகையை கொண்டாடினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று போகி கொண்டாட்டத்தை முன்னிட்டு வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிக்கப்பட்டதால் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் கலந்ததால் சாலைகளில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதன் காரணமாக சாலையில் செல்பவர்களுக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். சென்னை, பெருங்குடி, வேளச்சேரி, ராயபுரம் மற்றும் வடபழனி பகுதியில் நிலவிய கடுமையான பனி மற்றும் புகைமூட்டம் காரணமாக காற்று மாசு சராசரி அளவில் இருந்து உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.